மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரை மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு பாடி அவருடைய நாமத்தை கொண்டாடுவோம். ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பராயிருப்பதனால, கர்த்தர் எனது மேய்ப்பராயிருப்பதனால் நாம் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அதை விசுவாசித்து அதை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த
கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். சொல்லுங்க, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மீட்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்துவீரே. என் நல்ல மீட்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்துவீரே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எனக்கு பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய். எல்லாரும் சொல்லுமா, பயமில்லையே நீர் என் மெய்ப்பராயிருப்பதனாலே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே ஆமென் என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆமென். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்துவீரே. என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்துவீரே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். அதனால பயமில்லையே 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 ஆமென் என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர்.
இந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்தி என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்க கோல் உங்க தடியும் எங்களை தேற்றட்டும். உங்க கோல் உங்க தடி எங்களை தேற்றட்டும்பா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா. நல்லவரே நல்லவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஆண்டவரே கர்த்தரே எங்கள் மேய்ப்பராயிருந்து எங்களை நடத்துவீராக நடத்துவீராக நடத்துவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கும் பொழுது எங்களுக்கு குறை இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் நீர் நடத்த வேண்டிய வழியிலே நீர் நடத்துகிற தேவனப்பா. எங்களை ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து அதில் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, ஹல்லேலூயா. வல்லவரே, பரிசுத்தரே, உம்மை வாழ்த்துகிறோம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்க ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சில பரிசுத்தவான்களுடைய அல்லது நம்முடைய முற்பிதாக்களுடைய சில குணங்களை நாம் இந்த நாளில் இருந்து சிலருடைய குணங்களை நாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளில் முதலாவது ஜோசுவா அவர்களுடைய ஒரு நல்ல குணங்களை நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதுக்காக தான் நம்ம சில பரிசுத்தவான்களுடைய அல்லது முற்பிதாக்களுடைய சில குணாதிசயங்கள், அவர் வாழ்ந்த காலங்களிலே எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள், அதை நாம் கேட்கும் அந்த சூழ்நிலையிலே நாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அடிப்படையிலே வளர்வதற்கு ஏதுவாக நாம் சும்மா கேட்குறதெல்லாம் கேட்டு அப்படியே விட்டுட்டு போனோம்னா, ஆண்டவர் ஒரு நாளிலே எவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படுகிறதோ கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக நம்ம கேட்குற எல்லா வசனங்களையும் வார்த்தைகளையும் நம்ம ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும்ங்கிற நிலைமையில் நம்ம வசனத்தை கேட்போம். வசனத்தை கேட்டு முடிந்த வரையும் நம்ம அந்த வசனங்களின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம், உதவியாக இருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் அப்படி தான் நான் நினைப்பேன். ஏதாவது ஆண்டவர் என்னோடு பேசணும், ஏதாவது ஒரு காரியத்தை எனக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி பேசுவேன். அதனால் நான் போன எல்லா கூட்டங்களிலும் ஆண்டவர் நிச்சயமாக என்னோடு கூட பேசுவார். நான் அதை எனக்குன்னு எடுத்துக்குவேன். ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு தான் வருவேன். அது எந்த பெரிய ஊழியரோ சின்ன ஊழியரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் மதித்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன். சில தீர்மானங்களையும் எடுப்பேன். ஆண்டவரே, இந்த மாதிரி கர்த்தர் இந்த கால வேளையில் என்னோடு பேசினீர், இந்த பரிசுத்தவான் பேசினார், இதிலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி சில காரியங்களை நான் எடுத்துக்கொள்வேன். அதனால் தேசத்தில் இருக்கிற எனது மாவட்டத்தில் இருக்கிற அநேக போதகர்கள் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் கூட பேசியிருக்கிறார்கள். அதில் கூட நான் சில வார்த்தைகளை நான் எடுத்திருக்கிறேன். தேசத்தில் மூப்பர்கள் என்று சொல்லுகிற தேவதாசர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பேசுகிற காலங்களில் ஏதோ சில காரியங்களை நான் பிடித்து கொள்வேன்.
நல்லா உன்னிப்பாக கவனிப்பேன், வசனத்தை நல்லா கவனிப்பேன். அடுத்தவங்க பேசும்போது உதாசீனப்படுத்த மாட்டேன், அடுத்தவங்க பேசும்போது எந்திரிச்சு போக மாட்டேன், அடுத்தவங்க பேசும்போது அகடியம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்க பேசும்போது ரொம்ப அவங்க கிண்டல் அடித்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சிரிப்பேன். ஆனால் அதுக்குன்னு அவங்க பேசுகிறத நான் கிண்டல் அடிக்க மாட்டேன். ஆனால் வசனங்களை நல்லா கேட்பேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பிரசங்கல, பிரசங்கன்னு சொல்கிறது யாரும் சாதாரணமாக எடுக்க முடியாது. அது ரொம்ப பிரச்சனைக்குரியது. ஆமாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊழியக்காரனும், உண்மையான ஊழியக்காரன் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்ப்பவேதனைப்படுவான். ஏன்னா மக்களுக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுக்கும்போது அவன் கர்ப்பவேதனைப்படுவான், உண்மையான ஊழியக்காரன். அந்த சில ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை குறித்து ஒரு கவலையும் இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போதும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏதாவது வச்சிருக்கிறதுல எடுத்து 2 விடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது தேவனுக்கு சித்தமல்ல, விருப்பமல்ல. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆயத்தம் இல்லாமல் செய்யக்கூடாது. ஆகவே ஸ்தோத்திரம், யோசுவாவின் ஊழியத்திலே அவர் வந்து ஒரு ஆயத்தப்பட்ட புருஷன், ஆயத்தம் உள்ள ஒரு கதாநாயகன், ஸ்தோத்திரம், ஆயத்தம் உள்ள ஒரு தேவ மனுஷன் என்று தான் சொல்ல முடியும். ஆயத்தப்பட்டார். அவர் எதிர்காலத்தில் 40 ஆண்டுகள் ஆளுகை செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு, மோசே போல தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கு, ஸ்தோத்திரம், எப்படி மோசே வனாந்தரத்தில் ட்ரைனிங் எடுத்தாரோ 80 ஆண்டுகள் அவருடைய ட்ரைனிங் பார்த்தீங்களா மோசேக்கு. ஆனால் இவர் யோசுவாவுக்கு 40 வருஷம் மோசேக்கிட்ட ட்ரைனிங். பாருங்கள், 40 ஆண்டுகள் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஸ்தோத்திரம், பல வருஷங்கள் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நன்றாக ஜெபிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சார், இந்த நாளிலே முதலாவது தேவன் யோசுவாவு மத்தியிலே செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 11:15 படிங்க. யோசுவா 11:15. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க அந்த வசனத்தை. வசனங்கள் எப்போதும் வந்து எல்லாரும் அறிக்கை பண்ணுவது நல்லது. சரி, முதல் வசனம் படிங்க பார்க்கலாம். 15 11:15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ, நல்லா கவனிங்க, தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமாம், மோசேக்கு ஆண்டவர் எப்படி கட்டளையிட்டாரோ அதே மாதிரி ஸ்தோத்திரம், ஒன்று கூட தவறாமல் ஸ்தோத்திரம், பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்ல. அது மாதிரி இப்போ அருமையான மோசே ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறார், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறார். அதை யோசுவாவுக்கு அப்படியே கொடுக்குறார். இதுதான் ஒரு ஒரிஜினல் ஊழியக்காரங்க, உண்மை ஊழியக்காரங்க. நாம் என்ன அனுபவத்தை கற்றுக்கிறோமோ, நாம் என்ன வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறோமோ, எந்த விஷயத்தில் உயர்ந்து நிற்கிறோமோ அந்தந்த விஷயங்களை மக்களுக்கு நல்ல அழகாக புட்டு வைக்கணும், எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுக்குற அந்த அனுபவம் இருந்ததுன்னா நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, மோசே வந்து ஸ்தோத்திரம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு மோசேக்கு தெரியாது. ஆனாலும் ஸ்தோத்திரம், மோசே தனது வாழ்க்கையில் தேவன் என்னென்னலாம் அவரை வழி நடத்துகிறாரோ அதை எல்லாம் அப்படியே வைத்து கொண்டு அதை தேவனுடைய சமூகத்தில் தனது கீழே இருக்கிற யோசுவாவுக்கு அதை அப்படியே சொல்லி கொடுக்குறார். ஒன்று தவறாமல் அழகாக சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நல்லா படிக்க பார்க்கலாம். இன்னொரு முறை கூட படிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். ஒன்று கூட மாறல. ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு நல்ல அறிவு இருந்தது. என்ன அறிவுன்னா, என் ஊழியக்காரனாகிய மோசே எனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது தான் என்று அவருக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் அவருடைய எந்த வார்த்தையும் அவர் தூக்கி எறியலை, எந்த வார்த்தையும் வேண்டான்னு சொல்லலை, எந்த வார்த்தையும் அவமதிக்கலை.
எந்த வார்த்தையும் கனப்படுத்துவதற்கு முந்தி கொண்டார். யோசுவா மோசே சொன்ன ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணல. இதுதான் யோசுவாவுடைய வாழ்க்கையில பெரிய சாதனை, முதல் சாதனை. யோசுவா வாழ்க்கையில ஒரு முதல் சாதனை என்னன்னா, ஊழியக்காரர் சொன்ன எந்த காரியத்தையுமே அவர் தூக்கி எறியல. ஸ்தோத்திரம். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, திரும்ப படிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படியே யோசுவா செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே யோசுவா செய்தார். ஆமா, அவருடைய கட்டளை ஒண்ணு மீறல. அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஒன்னு கூட செய்யாம விடலங்க. எவ்வளவு அருமையான காரியம் இது! எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்று கூட செய்யாம விடல, எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. நான் கூட விசுவாசிக்கிறேன். எனக்கு ஊழியக்காரர், நான் அவர் கூட 20 ஆண்டுகள்கிட்ட இருந்திருக்கேன். அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நானும் இதுவரைக்கும் என்ன செய்யலை, அவாய்ட் பண்ணலை. என் மனசாட்சிக்கு நான் அவாய்ட் பண்ணலை. ஸ்தோத்திரம். உங்களுக்கே தெரியும், அந்த ஊழியக்காரன் இங்கே வந்து என் 60வது பிறந்த நாளைக்கு, கல்யாண நாளா பிறந்த நாளுக்கு வந்து எங்களை வாழ்த்தி ஜெபம் பண்ணார். அப்போ நான் அவரை வச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் இவர் சொல்லுகிற எந்த வார்த்தையும் நான் மிஸ் பண்ணலை. இவர் எப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு சொல்லி நான் காத்திருப்பேன் அவர் பாதத்தில். அவர் சொல்லும்போது அதை நான் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை ஓடி போய் நான் செய்து முடிச்சிடுவேன் என்று அவரை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்பயும் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு எப்படின்னு தெரியாது, எப்படி இதெல்லாம் செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் என்னை அவ்விதமாக வழி நடத்தியது. என் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அப்போனா பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு நான் அவருக்கு பயந்து நடந்திருப்பேன், எந்த அளவுக்கு அவர் கூடயே நான் இருந்திருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் சொன்னதில் ஸ்தோத்திரம். இன்னைக்கு போகாதரா அப்படின்னா போக மாட்டேன், முடிஞ்சுங்க, அவ்வளோதான். அது எந்த கொம்பான காரியமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுருவேன். அந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சபையில் பொதுவாக சொல்லுவார், ஆரம்ப காலத்தில் டிஜிஎஸ் தினகரன், பெர்க்மான்ஸ் அவங்களாம் பிடிக்காது. அந்த ஒரு விஷயத்தில் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, யாரும் அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம ஊழியத்தை பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பயந்து ஒளிந்து என்ன செய்வோம், ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஓடி போய் அப்படியே சைடில் நின்று பார்ப்பேன். சைடில் நின்று பார்த்துட்டு ஓடியாந்துருவேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு போனோன்னு சொல்லிவிட்டு ஓடியாந்துருவேன். அந்த ஒரு விஷயந்தான் எங்கள் ஊழியக்கார்ட்ட நான் அவர் சொல்லி மீறி நான் போனது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் மீட்டிங்கு, ஃபாதர் டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங், இந்த 2 மீட்டிங் தான் போயிருக்கேன். வேறு எங்கேயும் நான் அவர் சொல்லி மீறி நான் போனதே கிடையாது. அவர் சொல்கிற எந்த வார்த்தையும் நான் அவாய்ட் பண்ணுறதே கிடையாது. அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அதை செய்து முடிச்சிடுவேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க, வேலையாக இருந்தாலும் சரி. அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிற வேலைலாம் எனக்கு கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் உடனே விளக்கம் சொல்லிடுவாங்க. அது வந்து அப்படி பாஸ்டர், இந்த லோத்து சொல்லுவார்ல, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி இல்லை, நான் அவ்வளோ தூரம் ஓடிக்கிட மாட்டேன், இந்த இருக்குல்ல ஊர், அந்த ஊருக்கு போகிறேன், அதனால் அங்கே என்னால் ஓட முடியாது. இப்படி தான் நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி சபையில் இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சபையும் என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஒரு சபையும் விளங்கலை. சோத்திரம். அதனால் நான் அந்த இடத்துல எங்கள் ஊழியக்காரர் சொன்னதுக்கு நான் அப்படி சொன்னது கிடையாது. நான் சொன்னதே இல்லை. சோத்திரம், சொன்னதே கிடையாது. வேணா அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஊழியக்கார்ட்ட நான் அப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது. ஒரு முறை ஃபஸ்ட்டு 3 நாள் உபவாச ஜெபம்னு சொன்னார். அப்போ நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏற்கனவே நிறைய உபவாசம்லாம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இருந்திருப்பார், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் அவர்கிட்ட நான் நோண்டி கேட்டேன். அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், வா வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். அவரு கூட பயணம் செய்ய முடியாது, எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் அவரு கூட நடந்து போவேன்.
அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். சில ஊழியக்காரங்க கூட நம்ம நெருங்க கூட முடியாது. ஆனால் அவரும் தனியாக தான் இருப்பார். தனியே வாசம் பண்ணுற மாதிரி தனியாக வாசம் பண்ணுவார். அவர் ரூமுக்குள்ளே நான் போக முடியாது. அவருக்குள்ள பொருள் எதையும் நான் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை பார்த்தீங்களா? ஒரு பொருள் கூட நான் தொட முடியாது. ஆமாம், அனுமதி கிடையாது. அதனால் அவர் மனசு சங்கடப்படுற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். அவர் ரூம்குள்ளே போகவும் மாட்டேன். எந்த பொருளையும் தொடவும் மாட்டேன். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம். அவர் தான் அப்படின்னா அவர் தம்பியும் அப்படி தான். அவர் தம்பி வீட்டில் ஒரு போர்டே போட்டுருவார். இம்மட்டுவா மிஞ்சி வராதே அப்படின்னு ஒரு போர்டை போட்டு வந்தால் அப்படியே ஒரு பெஞ்சு போட்டிருப்பார். அதில் உட்கார்றான்ருவார். இது என்னடா பாரம்பரியமாக அண்ணன் தம்பிங்க இப்படியே கை கொள்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நாகர்கோவில் போனேன். அங்கே போனால் அங்கேயும் அதே கதை தான். வீட்டுக்குள்ளே நாட் அலவுட். விசுவாசிகள் பெண்கள் போவாங்க, மற்றபடி ஆண்கள் யாரும் அலவுட் இல்லை. எல்லாம் அப்படி வெளியில் பெஞ்சு போட்டிருப்பாங்க. அப்படியே உட்காரணும். வந்தீங்கன்னா ஒரு டீயை கொடுப்பாங்க, சாப்பிடணும், யாரையா பார்க்கணும், பார்க்கணும், பேசணும், போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்போ அது ஆரம்பமே நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி நான் சில விஷயங்களை தேவ பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளணும். யோசுவா வந்து இந்த மாதிரி காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? கை கொண்டிருக்கிறார். ஒன்றையும் மிஸ் பண்ணல. மோசே உயிரோடு இருந்த காலங்களில் சொன்ன எந்த விஷயத்தையும் அவர் விடலை. இதை யாரோட கம்பேர் பண்ணலான்னா எசேக்கியா ராஜாவோடு கம்பேர் பண்ணலாம். எசேக்கியா ராஜா, நான் உயிரோடு இருந்த நாட்களில் உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மை மன உத்தமமாக நடந்தேன் என்கிற அந்த சத்தியத்தை அன்னைக்கு அவர் பேசுகிறாரு. ஆனால் அதை இவர் பேசலாம். யார்? யோசுவா பேசலாம். யோசுவா சொல்லலாம், மோசே உயிரோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் கூட அவர் சொன்ன வார்த்தையை நான் எதையுமே மிஸ் பண்ணலை என்று சொல்லி அவர் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு. பாருங்க, இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைய. இன்றைக்கி நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம பெயருக்காக வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? இன்றைக்கி இந்த யோசுவா உலகம் முச்சிடும் எவ்வளோ அருமையாக பயன்படுத்தப்படுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுங்க. அந்த பூமியில் எதுக்காவது அடிபணியணுங்க. எல்லாருமே எதிர்த்து நின்று எல்லாமே அவாய்ட் பண்ணி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி கடைசியாக நான் நரகத்துக்காக போக போகிறோம்? யோசிச்சு பாருங்க. நரகத்துக்காக போக போகிறோம். ஏன்? கர்த்தருக்குன்னு சாதிக்கணும்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது சாத்தானுடைய வேலை இல்லை. கஷ்டம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறது இது சாத்தானுடைய வேலை. ஆனால் நமக்கு அப்படி இல்லையே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். தம்பி அந்த சேரை கொஞ்சம் நவுத்தி விட்டுருப்பாங்களா? நவுத்தி விடு. அப்படியே தலையை நேராக அப்படி பார்க்கட்டும். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா இப்போ எப்படி அழகாக இருக்கார் பாருங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அழகாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ரொம்ப அழகாக இருக்கணும். எந்த சப்போர்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் மாத்திரம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். ஏன்னா ஸ்தோத்திரம், யோசுவாவை நினச்சாலே எனக்கு ஒரு புல் அரிக்குதுங்க. புல் அரிக்குது. அவர் அவ்வளோ பெரிய மனுஷன். ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு சாதனையாக இதை சாதிக்கணும் ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அப்படியே அழகாக போயிட்டே இருந்தார். அவருடைய ரூட்டு கிளியராக இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ அவர் இவ்விதமாக அவர் சொன்ன எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணாமல் அழகாக நடந்திருக்கிறாரு. அடுத்தது நீங்கள் 15 வசனம் படிங்க. அது திரும்ப படிங்க. அதை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அது ஒரு கீழ்ப்படுதலை குறிக்கிறது. பார்த்தீங்களா? அப்படியே யோசுவா செய்து முடிச்சாரு என்று சொல்லுகிறது ஒரு கீழ்ப்படுதலை குறிக்கிறது. அது ஒரு கீழ்ப்படிதல். மோசே எப்படி சொல்லியிருந்தாரோ அதை அப்படியே அவருக்கு சொல்லியிருந்தார். யோசுவா அதுக்கு கீழ்ப்படிஞ்சார். பண்ணி அதை அப்படியே பண்ணார். ஓகே, அடுத்தது படிங்க. அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஆமா, இது என்னன்னா கீழ்ப்படிதலுக்கும் மேலானது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமா, கீழ்ப்படிதலுக்கும் மேலான ஒரு படி இருக்குன்னா இதுதான். அவன் ஒன்றையும் விடவில்லை. ஒன்றை கூட மிஸ் பண்ணல என்று சொல்றார். ஆகவே பாருங்கள், 40 நாள் மோசே என்ன பண்றாரு? மேலே கூப்பிடுறாரு யோசுவாவை. எவ்வளோ பேர் இருக்கிறான், ஒருத்தரையும் கூப்பிடல. யோசுவா மாத்திரம் கூப்பிடுறாரு. யோசுவா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்க வா, மேலே போயிட்டு வருவோம்னு சொல்லி, சீனாய் மலைக்கு போயிட்டு வருவோம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு கூடயே வச்சிருக்கணும்ல மோசே. ஆனால் கூடயே வைக்கல பாருங்க. பாதிலையும் விட்டுட்டாரு. நீ இங்கேயே இருறான்ட்டாரு. இவர் சொல்லலாம், மோசே என்ன யாருமே இங்கே இல்லை, என்ன பண்ணுங்க அனாதையாக கொண்டு வந்து விட்டு போறீங்க?
நான் என்ன பண்ணுவேங்க, ஒண்டியாக இருந்துட்டு சாப்பாடும் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியாது, எப்போ வருவீங்க ஒன்று கூட கேட்கல பாருங்க. வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எப்போ வருவீங்க, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாட்டு விட்டுட்டு போகிறீங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நீங்கள் எத்தனை நாள் ஆகும் மேலே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி ஒன்றும் அவர் கேட்டதா இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சாரோ தெரியாது பாருங்க. கரெக்டாக அவர் சொல்கிறாரு, நீ இங்கே இரு, அவ்வளோதான். இப்போ எலியா வந்து எலிசாட்ட சொல்லும் போது அவர் முடியான்ட்டார். அந்த வேலையெல்லாம் அந்த ஜோலில் நடக்காது, நீ எங்கே போறியோ அங்கே நான் வருவேன் அப்படி சொல்லி அவர் பின்னாடி போகிறாரு. ஆனால் இந்த யோசுவா அப்பாவி மாதிரி என்ன செய்கிறாரு, அட சொல்லுங்க எல்லாம் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, அப்பாவி மாதிரி சொல்கிறாரு, போயிட்டு வாங்க மோசே, நீங்கள் மேலே போயிட்டு வாங்க மோசேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படியே உட்காந்துருக்கிறார். சோத்திரம் என்ன செய்திருப்பாரு பாருங்க. அவர் அங்கே தேவனை தரிசிப்பார். அவர் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். 40 நாளாக தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கவனிங்க, இவரை விட்ட மாதிரி தான் மோசே ஜனங்களை கீழே விட்டுட்டு வந்திருக்கிறார். ஆனால் கீழே விட்டவன் தலைக்கீழ நடமான நிர்வாண டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கீழே விட்டு வந்தவர்கள் தலைக்கீழ நிர்வாண டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மேலே நடு மையத்தில் யோசுவா உட்காந்துருக்கிறார். அதுக்கு மேலே சீனாய் மலையில் ஆண்டவரும் மோசையும் உரையாடி கொண்டிருக்கிறாங்க. கற்பனையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாத்திராம 20ஆம் அதிகாரத்தை அந்த இடத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். பார்த்துங்க எப்படி, எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம். அருமையான தெய்வ பிள்ளையே, இப்படி யோசுவா வந்து அந்த 40 நாளும் தனித்து அவர் இருந்திருக்கிறார் பாருங்க. தேவனும் அவரு கூட அவருடைய கஸ்டடியில் தான் சீனாய் மலை இருக்குது, தேவ மகிமை இருக்குது. ஆனால் இப்போ அந்த மகிமையில் அவர் உட்கார்ந்துருந்தார், அவ்வளோதான். மற்றபடி ஆண்டவர் தொடர்பு வந்து மோசைகிட்ட தான், மோசை தான் பேசுகிறார். மோசை பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு. யாத்திராமத்தின் புஸ்தகத்தின் 10 கற்பனையை அப்படியே கடகடான்னு எழுதுகிறாங்க. ஸ்தோத்திரம் எழுதி ஆண்டவர் விரல் நாள் எழுதி கொடுக்குறாரு. அதை எழுதி ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அந்த ஆவியானவர் தான் எழுதுறாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஆவியானவர் எழுதி அதை கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவர் எடுத்துகிட்டு வரும்போது 2 கையிலையும் 2 கற்பலைகளை தூக்கிட்டு வர்றார். தூக்கிட்டு வந்ததும் யோசுவா என்ன செய்வார் பார்த்தீங்களா, அப்படியே அமர்ந்திருந்து எப்படா மோசே வருவார், எப்படா மோசே வருவார், எப்படா மோசே வருவார்னு யோசுவா எதிர்பார்த்துட்டே இருந்தார். அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மோசே வருகிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 40 நாள் ஆயிடுச்சு, பா மோசே அப்படியே முகலாம் பிரகாசமாக இருக்கு அப்படி சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டு வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கொடுங்க, நான் ஒரு கற்பனை பழைய வச்சுக்கிறேன்னு சொல்லி, வேண்டாம் நானே வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மலையிலேருந்து நடந்து போகிறாங்க. யோசுவா அப்படியே 40 நாளும் சாப்பிடாம அழகாக நடந்து போகிறார். சாப்பாடெல்லாம் 1 நாள் 2 நாள் இருக்கும், அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம். ஆனால் மீதெல்லாம் பாஸ்டிங் அப்படியே போட்டார். அப்படியே போட்டு 40 நாள் கழித்து கீழே போகிறாங்க. பார்த்தீங்களா, கீழே போனால் யோசுவா யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். 40 நாள் இருந்து அங்கே போய் யுத்தம் பண்ணார். என் பட்சத்துலக்கெல்லாம் வாங்கடான்னு சொல்லி நல்ல ஆட்கள் எல்லாம் சேர்த்துட்டு மிச்சத்தெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவாக போனவங்களை வேட்டி போட்டாங்க. பார்த்தீங்களா, அதில் ஒரு 3000 பேர் பலியானாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். யோசுவா அந்த அளவுக்கு மோசேனுடைய காரியத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். இப்பயும் நான் சபைகளுக்கு நான் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, நல்லா கவனிச்சுக்க. எத்தனை உன் வாழ்க்கையில் குறை வந்தாலும், எத்தனை உன் வாழ்க்கையில் இம்சைகள் வந்தாலும், எத்தனை உன் வாழ்க்கையில் போராட்டம் வந்தாலும், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்தி அவனை துக்கப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் அவன் வார்த்தையை மாத்திரம் கை கொண்டு நீ போனீன்னா உனக்கு பின்னாடி ஒரு சேனையே திரண்டு வரும். ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தையை நீ மதிச்சாலே போதும், ஆண்டவர் உன்னோடு கூட வருவார். இதுதான் சபைகளுக்கு நான் சொல்லுகிற புத்தி. சபைகள் ஒவ்வொன்றும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த மோசே கட்டளையிட்ட காரியங்களுக்கு எப்படி யோசுவா கீழ்ப்படிந்து ஒன்றையும் மிஸ் பண்ணாம செய்து முடித்தானோ, அதை அப்படியே ஒவ்வொரு ஜனங்களும் செய்து முடிக்கும் போது கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். சில காரியங்களுக்கு அவனை ஆயத்தப்படுத்துவார், அவனை சில காரியங்களுக்கு பக்குவப்படுத்துவார். அவனை ஒரு சில நாட்கள் அந்த ட்ரைனிங்களை விட்ட பிறகு ஒரு நாள் அவருடைய ஸ்தானத்தில், மோசேனுடைய ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ சிலர்லாம் அதை விரும்புறதில்லை. எனக்கு அப்படி வேண்டாம், அப்படிலாம் நம்ம செய்யணும் தேவையில்லை,
என்று சொல்லி இன்னைக்கு சபையை புறக்கணித்து, சபையினுடைய காரியங்களை புறக்கணித்து, இன்னைக்கு சபையில் எந்த விதத்திலையும் அவர்கள் ஆகாதவர்களாக தள்ளப்பட்டு, இன்னைக்கு நிறைய பேர் சபையில் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வைராக்கியம், வாஞ்சைகள், உற்சாகம், விருப்பம் எல்லாம் ஒளிஞ்சு போய் இன்னைக்கு ஓஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. ஓஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தரே ஒதுக்கி வச்சுட்டார். சில பேரை சில விஷயங்கள்லேருந்து ஆண்டவரை வெளியே அனுப்புகிற அந்த சூழ்நிலையை பார்க்குறோம். ஏன்னா வேதத்தில் அப்படி தான் நம்ம சில காரியங்களை பார்க்குறோம். ஏன்னா இப்போ அதே யோசுவாவுடைய சபையில் தான், அந்த மோசேயினுடைய சபையில் தான் கோராகுலாம் இருந்தாங்க. அபிராம், தாத்தான் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இருந்து என்ன பண்ண முடியல, அவங்க அந்த காரியத்தை அடைய முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? இவன் தான் பேசுவானா, இவன் தான் செய்வானா, இவன் தான் போவானா, இவன் தான் எல்லாம் பார்த்துக்குவானா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா என்று பெருமை. என்னாச்சு? கடைசியில் கொண்டு பாதாளத்தில் வீழ்த்தி போட்டது. பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி போட்டுருச்சு. பார்த்தீங்களா? உயிரோடு ஃபஸ்ட்டு பாதாளம் போனதே அந்த குடும்பம் தான். கோராகு வம்சம். கோராகு வம்சத்தார் அப்படியே டைரக்டாக அப்படி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கீழ்ப்படியலை. மோசே சொன்னதுக்கெல்லாம் எதிர்த்து நின்றார்கள். மோசே சொன்ன எதையும் அங்கீகரிக்கவில்லை. அதனால் அவங்க ஸ்தோத்திரம், அவங்க போனதான் போட்டுன்னு விடாமல் அவங்க சந்ததியும் ஆண்டவர் என்ன செய்யலை. பார்த்தீங்களா? 16 தலைமுறைகள், 600 வருஷம் அவங்களுக்கு விடவே இல்லையே. அவங்க சந்ததியை எதுலேயுமே சேர்க்கலையே. இவங்க தான் சபிக்கப்பட்டு நரகத்துக்கு போனாங்கன்னா அவங்க சந்ததியும் ஒதுக்கி வச்சு விட்டாரு. அதில் பங்கு கூட இல்லை. எதில்? யோசுவா எல்லாருக்கும் பங்கிடுறாரு பார்த்தீங்களா? அப்போ கூட அங்கே பங்கு இல்லை அவங்களுக்கு. அதில் சுதந்திரம் கிடைக்கல. எதுலேயுமே சுதந்திரம் கிடைக்கல. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே, யோசுவாவை குறித்து நம்ம நிறைய குணாதிசயங்களை பார்க்கலாம். ஆனால் மெயின் இது ஒன்று தான் அவர் வாழ்க்கையில் இருந்தது. நிறைய இருக்கு, நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. ஆனால் மெயின் குணாதிசயம், மோசே சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒன்றையும் மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் கை கொண்டார். கை கொண்டு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் அந்த பாதையில் நடத்தினார். அப்போ மோசே மறந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போ மோசையை பார்க்குறாரு. மோசே அப்படி பாருங்க, அந்த அபிஷேகத்தை ஏற்கனவே மோசே கொடுத்துட்டார். யோசுவாட்ட ஏற்கனவே அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர் கட்டளையிட்டதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக அபிஷேகம் மாத்திரம் கொடுக்கல. அந்த அபிஷேகத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிடுறாரு. மோசே இங்க வா, விட அப்படின்றார். உடனே மோசே, சொல்லுங்க ஆண்டவரே. ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, உனக்கு இருக்கிற அபிஷேகத்தில் கொஞ்சம் எடுத்து, எப்படி ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அதே மாதிரி யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படியாக என்ன பண்ணு, அவனுக்கு தலையில் கை வை, உன்னுடைய அபிஷேகத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பாருங்க, மோசே உடனே அவன் தலையில் கை வைக்கிறாரு. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறான். உடனே அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இறங்குது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். மோசே கற்றுக் கொடுத்தாரு, மோசே எல்லாம் கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் அபிஷேகம் மாத்திரம் கொடுக்கல. பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஞாபகப்படுத்துறாரு. மோசே ஒன்றும் மறந்துட்ட பற்றியா, அபிஷேகத்தை மறந்துட்டியே. எல்லாம் சரி, நான் சொன்னதெல்லாம் நீ கற்றுக் கொடுத்தா ஓகே, ஆனால் அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கணும்ல. அதனால் அதுக்கு எது அபிஷேகம் அப்படின்னா, சோதரர், அதுக்கு எதுக்குன்னா அந்த அபிஷேகம் உனக்கு எப்படி நாட்களில் ஜனங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சு அடங்கி நடந்தாங்களோ அது மாதிரி யோசுவாவுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதனால் உனக்குள்ள அபிஷேகத்தில் கொஞ்சம் கொடு என்று சொல்லி இப்போ ஆண்டவரே ஏற்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தரே ஏற்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். யோசுவா இடத்துல நம்ம வரலாமா, அல்லது கோராக இடத்துல போகலாமா, அல்லது பீலேயாம் இடத்துல போய் நிற்கலாமா? யோசிச்சு பாருங்கள். எல்லாம் அந்த காலங்களில் நடந்த சம்பவம் தான். அந்த மோசே காலங்களில் மோசே ஏற்படுத்தி நடத்தின சபையில் நடந்த சம்பவம் தான். பீலேயாம் கேரக்டர் வேற, அவனுடைய சூழ்நிலை வேற. இப்போ பாருங்க, கோராகு கூட்டத்தினுடைய சூழ்நிலை வேற, மீரியாமுடைய சூழ்நிலை வேற. மீரியாம் பயங்கரமாக பேசி எடுத்து கடைசியில் பெண் குஷ்டத்தை வர வச்சு பாளையத்துக்கு புறம்ப 7 நாள் தள்ளும்படி ஆகிப்போச்சு. சோத்திரம். ஆரோன் காரியமும் அப்படிதான். ஆரோனும் சில இடங்களில் அவரும் சில விஷயத்தில் விழுந்துட்டார். அவர் மோசே மேலே போயிட்டு வரதுக்குள்ளே இவர் கன்றுக்குட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? அவன் சொன்னானுன்னு கேட்டுக்கிட்டு கோராகு கூட்டம் செஞ்சு கேட்டு இவன் ஆட்டம் ஆடிட்டான் ஆரோனும். ஆரோனும் அதில் தேரல. சோத்திரன். ஒட்டு மொத்தத்தில் எவனும் அங்கே தேரல, எல்லாம் உருப்படாக போயிட்டானோ. சோத்திரன். ஆனால் வசனத்தை ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்ச யோசுவாவை மாத்திரம் ஆண்டவர் கையில் எடுத்துக்கிட்டார்.
இப்போ சபைகளில் எத்தனை பேரை யோசுவாவா ஆண்டவர் கையில் எடுக்க போகிறாருன்னு தெரியல. அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கால வேளையில் உங்களை கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட தரலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசுவாவை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு கரத்தை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த யோசுவாவை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இல்லாட்டாலும் இதுக்கு மேற்பட்டாயிலும் ஏதாவது ஒரு கிருபை நமக்கு தரலாம்ல. கைகளை உயர்த்தி சொல்லாமா? யோசுவாவை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. யோசுவாவை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபானா ரிகாதாரா ஜீசஸ். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலை காட்சிப்பிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வசனத்தை கேட்ட, வார்த்தைகளை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் யோசுவாவை போல எங்களை ஆசீர்வதியோம்ப்பா. யோசுவாவை போல எங்களை ஆசீர்வதியும். யோசுவாவை போல எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.